சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கறி ஆணம். இந்த பாய் வீட்டு ஸ்டைல் தான், அதில் தான் பாய் வீட்டு ஸ்டைலில் தான் கறி ஆணம்னு சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கு மட்டும் தான் டின்னரு ப்ளஸ் டிஃபனு இதுக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ரைஸுக்கு சாப்பிட முடியாது. இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது அந்த கலர் கொடுக்கறதுக்காக லைட்டாக உரப்பு இருக்கும். அதில் குழம்பு மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு எப்படின்னா கூட்டி வைக்கிறதுன்னா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour முன்னாலேயே இதில் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறது. கொஞ்சம் சிக்கனில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஏறிடும். இப்போ சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. சால்ட் அளவு நான் சொல்லலை, உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி நம்ம வெட்டி வச்சுருப்போம். அந்த தக்காளி இதில் போட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி தக்காளி, அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிக்கனோட அப்படியே விரவி வச்சுருங்க. ஒரு 1/2 hourலேருந்து 3/4 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுட்டிங்கன்னா அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ நமக்கு தேவையான பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்துட்டு ஆயில் 25 ml ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் நார்மலாக நீங்கள் ஊற்றுறதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. கிராம்பு வேண்டாம், பட்டை ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பட்டை ஏலக்காய் போடுறோம். அது ரொம்ப போட்டிங்கன்னா அதே ஸ்மெல் இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இல்லை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் சின்னதாக. அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் மீடியமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரொம்ப போடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. அதே மாதிரி வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது கிரேவிக்கு. ரொம்ப கிரேவியில் வதங்கிட்டுன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ரொம்ப வதக்காதீங்க. மீடியமாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடெல்லாம் போடணும். 1 பச்சை மிளகா, அதை உடச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் உடச்சி போடாமல் அது கிரேவியில் வேகும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ரொம்ப உரப்பு வேண்டாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 1/2 hourக்கு மேலே ஊறி இருக்கும். அந்த ஊற வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெய், அந்த இஞ்சி பூண்டு, அது வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. என்னடா இவன் தக்காளி எண்ணெய் இதில் வேக வைக்காமல் இப்படி போடுறான்னு நினைக்கிறேங்க. இது ஒரு ஸ்டைலு தான். இது வந்துட்டு மேக்ஸிமம் அந்த தோசை, இட்லி, இடியாப்பம் டின்னருக்காக இருந்தாலும் சரி, டிஃபனுக்காக இருந்தாலும் சரி பெட்டராக இருக்கும். ஆனால் ரைஸுக்கு செட் ஆகாது. திருப்பி சொல்கிறேன், ரைஸுக்கு செட் ஆகாது. ஒன்லி இந்த டிஃபன் ஐட்டம்ஸுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் அதில் போட்டாச்சு. இதில் 1.5 ஸ்பூன் போடணும். சரியா? டேபிள் ஸ்பூனில் போடுறேன், நான் டீஸ்பூனில் போடுறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். டோட்டலாக 2.5 ஸ்பூன் வரும். 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு 2.5 ஸ்பூன் போட்டு நல்லா இப்போ டோட்டலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி. எல்லாமே ஆயிலில் தான். அப்படியே அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அவசரப்பட்டு தண்ணி ஊற்றுறாதீங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 minutes வச்சுக்கோங்களேன். 4 minutes கூட அதிகம் தான், அதோட கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் அப்படியே ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ நீங்கள் போட்டிருக்கிற மசாலாவுக்கு ஈக்குவலான தண்ணியை ஊற்றணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாமே மசாலா எல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க செக் பண்ணி. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுலேயே உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சுத்தமாக வெந்திருக்காது, அப்படியே தான் இருக்கும். லைட்டாக வெந்திருக்கும். ஏன்னா அந்த எண்ணெயில் போட்டு அப்படி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம். அந்த டைமில் உப்பு போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க.
எப்போவுமே சரி எந்த நீங்கள் ஃபுட்டு பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அது கொதி வந்தோன்னா டக்குன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். கண்டினியூஸாக வச்சிங்கன்னா அதில் உள்ள தண்ணியிலேருந்து எல்லாமே காலியாயிரும், அடியும் பிடிச்சிடும். இப்போ மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக அந்த மசாலாவும் கலந்து மேலே பார்த்திங்களா ரெட் டிஷ்ஷில் இருக்குது, இந்த மாதிரி வந்துடும், கலந்துரும். ஆனால் இன்னும் வேவலை. மேக்ஸிமம் ஒரு 50% தான் வெந்திருக்கு, 75%. இந்த டைமில் வந்துட்டு நமக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கிற 2 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதில் இன்னொரு கிளாஸு தண்ணி ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம், அது சிக்கன் வேகிற அளவுக்கு அதிகபட்சம் 15 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டோம். அப்போது 75% சிக்கன் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போது வந்துட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும். 10 மினிட்ஸு அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியே ஒரு வித்தியாசமான இருக்கும். ரொம்ப ரெட்டிஷாகவும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் ஒரு அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு அப்படி ஒரு அடிமை இருக்குது. ரம்ஜான் ஸ்பெஷலாக இது பண்ணி சாப்பிடுவோம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.